ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து சீவி எண்ணெயிலே டேரெக்டாக பொரிக்க போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நான் ஃபஸ்ட்லேயே வந்து நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய் வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். நல்லா சூடானதுக்கப்புறமா போட்டு பொரிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து பொரிஞ்சு வரும். இப்போது எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு அப்படின்னு சின்னதாக ஒரு பீஸ் வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நல்லா உங்களுக்கு பொரிஞ்சு வர்றது தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறதுனால ஒன்று ஒன்றா பிரித்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் டேரெக்டாக சீவி விடுறீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம டேரெக்டாகவே நம்ம சீவும் போது அந்த ஒன்று ஒன்றா வந்து போய் விழுகிறது போது ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போது எண்ணெயிலே நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சூடு வந்து மீடியமாக தான் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் நேரம் வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அடுத்தடுத்து நீங்கள் பொரிக்கும் போது இன்னும் ஈஸியாகவே உங்களுக்கு பொரிஞ்சு வந்துடும். ஸோ ஓரளவுக்கு நல்லா ஒன்ஸ் வந்து திருப்பி திருப்பி விட்டுட்டிங்க அப்படின்னா அது சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகும் போதே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு உப்பு வந்து நம்ம இந்த மாதிரி வேகும் போதே நம்ம போட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் சேர்த்தோடனே இன்னும் கபகபான்னு அந்த சுறுசுறுன்னு ஆகும் இல்லையா, அது வந்து ஒரு மாதிரி நல்லா பொரிஞ்சு வரும். ஸோ அது வந்து உங்களுக்கு இன்னுமே நல்லா அந்த பொரியறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் அந்த கிழங்குல பார்த்திங்க அப்படின்னா அந்த உப்பு போய் நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பொரிச்சதுக்கப்புறம் மேலே வந்து உப்பு தூவி சாப்பிட்றதோட இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வாழைக்காய் சிப்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ இது வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பிளேட்டில். இப்போது அடுத்ததையுமே நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு பொரிச்சிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் நிறைய எண்ணெய் வச்சு நீங்கள் நிறையா பொரிக்கிறீங்க அப்படின்னா இன்னுமே சீக்கிரமாக பொரிச்சிக்கலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு நிறையா போடலாம். அந்த எண்ணெய் வந்து எனக்கு ரொம்ப சின்ன சட்டியாக உள்ளே வந்து எண்ணெய் வந்து கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். கொஞ்சம் அகலமான சட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நிறையவே போட்டு பொரிச்சிக்கலாம். ஸோ அதனால நான் இதில் வந்து கம்மியாக தான் என்னால் போட முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இதையும் நல்லா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஒன்ஸ் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அது கரெக்டாகவும் உங்களுக்கு ஈவனாகவும் வந்துடும். அதே மாதிரி தான் இதில் கொஞ்சம் அந்த மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா, மஞ்சள் உப்பு கலந்த தண்ணி, அதையுமே நான் வந்து லைட்டாக ஊற்றி விட்டுக்கிட்டேன். ஸோ சூப்பராக வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சது உடனே வந்து உடச்சி பார்க்குறதோட கொஞ்சம் நேரம் வந்து அதை ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா கிறிஸ்பி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம எடுக்கும் போதே கிறிஸ்பியாக இல்லை அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண வேணாம். கொஞ்சம் நேரத்துலேயே அது வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடும். இப்போது செகண்ட் பேட்சும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே பொரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இதுவுமே நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் வீட்டிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட வீட்டிலேயே செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அந்த உப்பும் அந்த மஞ்சளில் கலந்த தண்ணி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் லாஸ்ட்டில் பொரிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு அப்புறம் மிளகாத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா குலுக்கி வச்சுட்டு கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.